கடந்த வாரத்திலே நான் உங்களோடு பேசின வசனத்தின் தொடர்ச்சியை கொஞ்சம் ஆழப்படுத்தி இந்த நாளிலே உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் தாமே நம்மோடு கூட பேசுவாராக. கடந்த வாரத்திலே நான் உங்களோடு சொன்ன வார்த்தை அற்புதமாய் ஜோ என்று சொல்லப்படுகிற ஜீவன் என்று தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்ட அந்த வார்த்தையின் ஆழங்களை நான் உங்களுக்கு பிரசங்கித்த போது அற்புதமான ஒரு வெளிப்பாட்டை நீங்கள் பெற்று சென்றீர்கள். அநேகர் வந்து சொன்னீர்கள், ஆசீர்வாதமாக இருந்தது ஐயா, ரொம்ப நல்லா இருந்துச்சு, மகிழ்ச்சியாக இருந்துச்சு, நாங்கள் பலனடைந்தோம் என்று சொல்லி. இன்று அதனுடைய கொஞ்சம் ஆழத்தை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன், மறுபக்கத்தை காண்பிக்க விரும்புகிறேன். தேவனாகிய கர்த்தர் தாமே நம்மோடு கூட இடைபடுவாராக, பேசுவாராக. கர்த்தர் தம்முடைய சத்தத்தை உங்களுக்கு துணிக்க பண்ணுவாராக. நல்ல கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பக்கம் தேவனுடைய ஜீவனாகிய அவருடைய உந்துதல் அல்லது அவருடைய பலன் நமக்கு கிடைக்கிறது. இன்னொரு பக்கம் அதே வசனத்திலேயே வேறொரு காரியமும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதையும் உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்றார். கவனிங்க, ரெண்டு விதமான நபர்களை இந்த வசனத்திலே குறித்திருக்கிறது. ஒன்று திருடனாகிய சத்ருவாகிய பிசாசை குறித்து சொல்லுகிறது. இன்னொன்று கர்த்தர் தம்முடைய ஜீவனை தந்து நல்மேய்ப்பனாய் நம்மை காக்கிறதை குறித்து இது எழுதியிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். கரங்களை எழுதி சொல்லுங்க, எத்தனை பேருக்கு புரிஞ்சது? ஒரு பக்கம் திருடனாகிய பிசாசை குறித்து எழுதியிருக்கிறது, இன்னொரு பக்கம் யாரை குறித்து சொல்லி இருக்கிறது? இயேசு நல்மேய்ப்பனாகிய தகப்பனாகிய அவருடைய ஈகையை குறித்து சொல்லி இருக்கிறது. அவர் தம்முடைய ஜீவனை தந்தார், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் என்று எழுதியிருக்கிறது. ஆமென். ஆங்கிலத்திலே லைஃப் இன் அபண்டன்ஸ் என்று எழுதியிருக்கிறது. அதுக்கு அர்த்தம் என்ன? சர்ப்ளஸ், அதிகமாய், மீதமாய், அதிகமாய், பெருக்கமாய், எடுக்க எடுக்க குறையாததாய் தேவன் நமக்கு அவருடைய ஜீவனை தந்திருக்கிறார். பார்த்தாது. அல்லேலூயா. சுகமும் அப்படித்தான். ஆகவே ரெண்டு சைடையும் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஒரு பக்கம் பிசாசு எப்படி திருடுகிறான், எப்படி சதி செய்கிறான், எப்படி குடும்பங்களை உடைக்கிறான், எப்படி விரோதமாய் வருகிறான் என்பதையும், இன்னொரு புறம் எப்படி தேவன் நமக்கு ஜீவனை தந்து மறுபடியும் கட்டுகிறார். பிரிந்து போனதை, உடைந்து போனதை அல்லது கெட்டு போனதை மறுபடியும் எப்படி தேவன் சரியா இயக்குகிறார், சரி செய்கிறார் என்பதையும் உங்களுக்கு இந்த காலையிலே நான் வேகமாக கற்றுத்தர விரும்புகிறேன். அல்லேலூயா. கவனியுங்கள், ஒரு புறம் பிசாசு எப்பொழுதுமே கெடுதலை மாத்திரம் செய்ய விரும்புகிறவன், கெட்டு போக மாத்திரம் நினைக்கிறவன். ஒரு பக்கம் அவன் கெட்டு நம்மை எப்படியாவது வழி விலக செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவனாயிருக்கிறான். நல்ல கவனிங்க, இன்று கொஞ்சம் ஆழமாய் ஒரு பிராக்டிக்கல் டீச்சிங் உங்களுக்கு தர போறேன். நிறைய வீடுகளிலே சுகவீனம், நிறைய வீட்டில், எங்க வீட்லயே இந்த வாரம் ஃபுல்லா நீங்க எடுத்தீங்கன்னா பயங்கரமான பலவீனம், யாருக்குமே பேச முடியல, எல்லாரும் மூலைக்கு உட்கார்ந்து இருமிட்டு இருந்தோம், எல்லாருக்கும் ஜுரம். எஸ்பெஷலி எனக்கு பயங்கரமான பாடி பெயின், சரீர வலி, ஜுரம்னா ஜுரம், அப்படி ஒரு ஜுரம். அந்த ஜுரத்திலேயே எல்லாவற்றையும் செய்யவும் முடிந்தது. கர்த்தர் பலனும் தந்தார். இன்றைக்கு சுகமாய் உங்கள் மத்தியில் வந்து நிற்கவும் கர்த்தர் கிருபை செய்கிறார். பலர் இடத்துல தொடர்பு கொண்டு சொன்னீங்க, பாஸ்டர்யா பயங்கர வாமிட், எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல, சுகம் இல்ல. இன்னும் சிலர் சொன்னீங்க எனக்கு ஜுரம். எல்லாத்தையும் மனசுல வைத்துத்தான் கர்த்தர் எனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். நல்ல கவனிங்க, பல வீடுகளிலே பலவிதமான ஆவிகள் உலாவுகிறதை அல்லது கிரியை செய்கிறதை கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினான். நல்ல கவனிங்க,
இன்று 3 காரியத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன். 3 ஆவிகள் நம்முடைய வட்டாரத்திலே உலாவுகிறதை நான் உங்களுக்கு சொல்லித்தர விரும்புகிறேன். தம்பி கொஞ்சம் மைக்கு நல்லா கூடுமா, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பேசக்கூடாது. 3 விதமான இந்த மானிட்டர் எனக்கு நல்லா கொடுத்துடு, நல்லா ஏற்றி விடு. 3 விதமான ஆவிகள் உலா வருகிறதை நான் உங்களுக்கு சொல்லித்தர விரும்புகிறேன். முதலாவது பரிசுத்த ஆவியானவர். ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களா? பரிசுத்த ஆவியானவர் உங்க வீட்டில் இருக்காரா? ஆமென். 2வது மனுஷிக ஆவி. 3வது சத்துருவின் ஆவி, சாத்தானின் பிசாசின் ஆவி. நல்லா புரிஞ்சுக்கிற மாதிரி உங்களுக்கு நான் சொல்ல போறேன். முதலாவது பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வீடுகளில் இருக்கிறாரா? ஒரு அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் வீட்டில் இருக்காருன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா. சரி. 2வது மனுஷ ஆவி, 3வது பிசாசின் ஆவி. இந்த 3ம் தான் கிரியை செய்யக்கூடிய ஒரு காரியம். கிரியை செய்யக்கூடிய காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒவ்வொரு வீட்டிலும் பிசாசு எதையாவது வைத்து கெடுக்க நினைப்பான். நல்லா கவனிங்க. ஏதாவது ஒரு காரியத்தை கொண்டு வருவான். ஒரு சுகவீனமாக இருக்கலாம். சில வீட்டில் ஸ்லீப்பே இருக்காது, தூக்கமே இருக்காது, தூக்கமே வராது. என்ன பண்ணாலும் ஸ்லீப் அப்னியா என்று சொல்லப்படுகிற எப்போ பாரு விழித்தே இருப்போம், விழித்தே இருப்பார்கள். அவர்களுக்கு தூக்கமே வராது. சொல்லுவாங்க, எனக்கு தூக்கமே வரல பாஸ்டர். சில வீட்டில் ஓயாமல் தூங்கி கொண்டே இருப்பார்கள். ஓயாம எப்ப பாரு தூக்கம் 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 தூங்கிட்டே இருப்பாங்க. எது செஞ்சாலும் உடம்புல ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்து கொண்டே இருக்கும், ஏதோ ஒரு சுகவீனம் வந்து கொண்டே இருக்கும். சம்பாதிக்கிற காசெல்லாம் எங்க போகுதுன்னே தெரியாது, என்ன ஆகுதுன்னே தெரியாது. சரீரத்துல பலவீனம், காசு எங்க போகுதுன்னு தெரியல, குடும்பக்குள்ள குழப்பங்கள், இப்படி பலவிதமான பிரச்சனைகளுக்கு காரணத்தை ஒரு நாளும் கண்டுபிடிக்காமலே பல குடும்பங்கள் வாழ்ந்து முடித்து விட்டார்கள். பல குடும்பங்கள் பிரச்சனைக்கு காரணம் என்ன என்பதை புரிந்து கொள்ளாமலே, அறிந்து கொள்ளாமலே, என்னதான் பிரச்சனை இருக்குன்னே தெரியாமலே பல குடும்பங்கள், தகப்பன்மார், தாய்மார், பிள்ளைகள் அதை வகையறுக்காமலே முடித்து விட்டார்கள், போயும் சேர்ந்துட்டாங்க. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தர விரும்புகிறேன், பிரச்சனைகளை வகையறுத்து வெற்றி பெறுகிற ஒரு வாழ்க்கையை நாம் வாழ போகிறோம். ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்க. நல்ல கவனிங்க. வேதம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது, பிசாசு எங்கெல்லாம் இருப்பான்? பிசாசு எங்கெல்லாம் இருப்பான்? எல்லா இடத்துலயும் இருப்பான். வேற உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்கிறேன். நபர்கள்ல இருப்பான். ஓகே, இப்பொழுது ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன். நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன். 43 வாசிப்பா. 43. அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த. நல்ல கவனிங்க. இங்கே இந்த மனுஷனை குறித்து சொல்லுகிறது. ஒரு மனுஷனுக்குள்ளே அசுத்தாவி வாசம் செய்யும் போது, அது துரத்தப்படும் போது, அது அந்த மனுஷனிலிருந்து வெளியே போய் வறண்ட இடங்களில் அலைந்து அது ஆங்காங்கே நின்று பார்த்து, அந்த வீடு எப்படிப்பட்டதா இருந்ததாம்? வாசிமா. என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து
அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி அந்த ஜோடிக்கப்பட்டதாகவும் வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோட கூட்டிக் கொண்டு வந்து. போதும், நல்ல கவனிங்க. எத்தனை பேருக்கு அசுத்த ஆவிகள் அசுத்தம் இருக்கிற இடத்துல வரும்னு தெரியும்? அசுத்தாவி எங்க வரும்? அசுத்தத்தை தேடி வரும். ஆனா இந்த அசுத்தாவி எங்க வருதான்? அந்த வீடு பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருக்கிறதை கண்டு திரும்ப வந்து. என்னையா பரிசுத்தம் தான் ஆயிட்டோம்ல, அப்புறம் ஏன் பிசாசு திரும்ப வரான்? அசுத்தம் இருந்துச்சு, தேடி வந்தான். இப்பதான் நான் பரிசுத்தமா இருக்கிறேன்னு கர்த்தர் என்ன பெருக்கி ஜோடிச்சு கழுவி ரத்தத்துல முழுக்கி என்ன இப்ப பரிசுத்த ட்ரெஸ்ஸ போட்டு விட்டு துதியின் ஆடைய தந்து வாயில துதிக்க வைக்கிறாரு. இப்ப ஏன் வரா? இப்ப ஏன் வரா? என்ன இப்ப இத அசுத்தமாக்கணும்ல. நம்ம நினைச்சுக்கிட்டோம் பரிசுத்தமா இருந்தா பிசாசு வரமாட்டான், நான் சுத்தமா இருந்தா பிசாசு வரமாட்டான் அப்படின்னு நினைச்சோம். ஆனா பைபிள் சொல்லுது நீ பரிசுத்தமா இருந்தாலும் தேடி வருவான். ஹலோ, எதுக்கு வருவான்? பரிசுத்தமா இருந்தாலும் தேடி வருவான். நல்ல கவனிங்க. இப்போ பல வீடுகள் அலக்களிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. பல வீடுகளிலே அப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. என்னுடைய நண்பர் ஒருவர் பெங்களூர்ல படித்துக் கொண்டிருக்கும் போது அவர் வேதாகம கல்லூரியில படித்துக் கொண்டே ஊழியமும் செய்து கொண்டிருந்தார். அந்த ஊரை சேர்ந்தவர். அவருடைய அந்த பைபிள் காலேஜுக்கு பக்கத்திலே ஒரு வீடு எடுத்திருந்தார். அந்த வீட்டில் ஒரு நாள் அவர் தங்கி இருந்து படித்துக் கொண்டிருக்கும் போது அவருக்கு பயங்கர பிரச்சனை. அந்த வீட்டுக்குள்ள அவர் போய் தூங்க முடியாது, தூக்கம் வராது, நல்லா இருக்காது, ஒரு மாதிரி ஒரு மன அழுத்தம், எப்ப பாரு ஒரு கவலை. அந்த வீட்டுக்குள்ள எப்ப குடியிருக்கு போனாலும் தூங்க போனாலும் ஒரு அழுத்தம் இருந்ததை அவர் பார்த்திருந்தார். ஒரு நாள் அவருடைய நண்பர் அவர் வீட்டுக்கு வருவதாக இருந்தது. வந்த இடத்துல நண்பர்கிட்ட சொன்னாரு, பிரதர், என் வீட்டில் எனக்கு நிம்மதியே இல்லை, மகிழ்ச்சியே இல்லை, தூங்க முடியல, சாப்பாடு நல்லா இல்லை, ஒரு மன அழுத்தம், எப்ப பாரு ஒரு டிப்ரெஷன், எனக்குள்ள மன பயம், பீதி நிறைஞ்சு இருக்கிறேன், எனக்காக ஜெபிங்க என்று சொல்லி அந்த வீட்டில் 2 பேரும் அவர்கள் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். கூட போன நல்ல இந்த ஃப்ரெண்டு ஒரு ஆவிக்குரிய மனுஷன். இந்த தேவ மனிதர் அந்த வீட்டில் போய் ஜெபிக்க ஆரம்பித்த உடனே அங்கே திடீரென்று ஒரு ஆவியின் ஒரு உலா இருக்கிறதை கண்டார். ஒரு ஆவி அசைபாடுகிறதை பார்த்தார். ஒரு ஆவி அலைக்கழிக்கிறதை பார்த்தார். அவருக்குள்ள அந்த ஃபீல் வர ஆரம்பித்தது. ஏதோ ஒரு இடத்திலே ஒரு குறிப்பிட்ட அசுத்தாவி ஒளிந்திருக்கிறதை அவர் ஆவியிலே பார்க்க முடிந்தது. நல்ல கவனிங்க. இன்னைக்கு உங்களுக்கு நான் விடுதலையை குறித்து சொல்லி தர விரும்புகிறேன். ஏதோ ஒரு அசுத்தாவி அந்த வீட்டுக்குள்ளே ஒளிந்திருக்கிறதை காண ஆரம்பித்தார். உடனே என்ன ஆயிற்று தெரியுமா? அவர்கள் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். ஜெபிக்க ஆரம்பித்த உடனே பல வருஷங்களாக பயன்படுத்தப்படாத ஒரு மைக்ரோ அவன், இந்த எலக்ட்ரிக் அவன் இருக்கும் தெரியுமா, எலக்ட்ரிக் அடுப்பு, அது தானாக எரிய ஆரம்பிக்கிறது, சத்தம் போடுகிறது, அப்படின்னு சத்தம் போடுது. இதுவரைக்கும் பயன்படுத்தப்படாத ஒரு போன், டெலிபோன் அங்கே இருக்கிறது. அந்த டெலிபோன் தானாய் பெல் அடிக்க ஆரம்பிக்கிறது. பழைய செய்திகள் எல்லாம் அதிலே வாசிக்க ஆரம்பிக்கிறது. அங்கங்கே லைட் அணைந்து எரிகிறது. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. எதையுமே இவங்க ஆன் பண்ணவும் இல்லை, ஒன்னும் தொடவும் இல்லை. ஆனா ஜெபிக்க ஆரம்பிச்ச உடனே அசுத்தாவி அது தன்னைத்தானே வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறது, சத்தம் போட ஆரம்பிக்கிறது. அங்க இருக்கிற பொருட்கள் தாறுமாறாக விழுகிறது. இது மாத்திரம் இல்ல, அந்த ஃபுல் அபார்ட்மெண்ட்லயும் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற மற்றொரு சகோதரன் ஓடி வராரு. ஐயா என்னாச்சுன்னு தெரியல, இதுவரைக்கும் இப்படி ஒரு பிளக்சுவேஷன் வந்ததே இல்லை, லைட்டு அணைஞ்சு எரியுது, என்னென்னவோ ஆகுது, பிரச்சனையா இருக்கு. அவர்கள் சேர்ந்து ஜெபித்த உடனே அந்த அசுத்தாவி தன்னுடைய பிடியை விட ஆரம்பித்தது. அது வெளியே ஓட ஆரம்பிச்சிருச்சு, வெளியே போச்சு. பாருங்க, அப்படியே அந்த வீடு ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் ஆக ஆரம்பித்து விட்டது.
மறுரூபமாகி விட்டது. அந்த வீட்டுக்குள்ள இருந்த எல்லா டிப்ரெஷனும் போச்சு. இப்ப படுத்து தூங்கினா நிம்மதியா இருக்கு. நல்ல கவனிங்க, உங்க வீட்டை சில நேரம் கிளீன் பண்ண வேண்டியது அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்களா? எதுக்கு அடிக்கடி பிரேயர் மீட்டிங் ஒவ்வொரு வீட்லயா வச்சுட்டு வரோம்? ஒரு பக்கம் அது சுவிசேஷ கூட்டம், ஒரு பக்கம் அது புதிய மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக அழைக்கிறோம். மறுபக்கம் உங்களுக்கே தெரியாம அசுத்த ஆவிகள் உங்கள் வீட்டை ஆட்கொண்டிருக்குமானால் அதை விரட்டுவது அவசியமா இருக்கிறது. ஏன் தீராத வியாதி, எப்பப்பாது வியாதி வியாதி வியாதி. எதற்காக இந்த வியாதி போட்டு மனிதனை அலக்களிக்கிறது? ஏதோ ஒரு விதத்திலே அசுத்த ஆவி வீட்டுக்குள்ளே வருமானால் காரியங்களை இது செய்யும் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அடிக்கடி வீட்டை கிளீன் பண்ணிட்டே இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்களே? அடிக்கடி வீட்டை சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் தம்பி, பிரதர். அடிக்கடி வீட்டை சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏதோ ஒரு விதத்துல அதை கழுவி கொண்டே இருக்க வேண்டும். ஏதோ ஒரு விதத்துல அதை நாம் சுத்தமாக்கி கொண்டே இருக்க வேண்டும், துடைத்து கொண்டே இருக்க வேண்டும். என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா சொல்லுங்க. இதுக்கு பேர் தான் ஹோம் கிளீனிங், நம்முடைய வீட்டை சுத்தமாக்குவது. அடிக்கடி உங்க வீட்டுல பிரச்சனை இருக்குதா? அடிக்கடி உங்க வீட்டுக்குள்ள அப்படிப்பட்ட தொந்தரவு இருக்குதா? நான் சொல்றேன், ஆசாரியன் வந்து, தேவ ஜனங்கள் வந்து துதித்து தேவனை ஆராதித்து மகிமைப்படுத்தினால் அந்த வீட்டில் இருக்கிற அசுத்த வல்லமைகள் வெளியேறி சுகம் உண்டாகிறது. அந்த வீட்டுக்குள்ளே மகிழ்ச்சி உண்டாகிறது. இழந்து போன வல்லமை திரும்ப வருகிறது. இழந்து போன தூக்கம் திரும்ப வருகிறது. இழந்து போன ஆசீர்வாதங்கள் மறுபடியும் வருகிறது. காரணம் என்ன? அவன் திருடவன். தம்பிகள் என்ன கவனிக்கல? உங்களுக்கு எல்லாம் வசனம் புரி, எதுக்கு நான் பேசுறேன்னு தெரியல. ஆவில நிரம்பி கேளுங்கடா எல்லாரும். கவனிங்க, எந்த காரியத்தை இழந்திருக்கிறாயோ அந்த காரியத்தை மறுபடியும் தட்டி எழுப்புவதற்கு, மறுபடியும் அதை பெற்றுக்கொள்வதற்கு அந்த வீட்டுக்குள்ளே ஹவுஸ் கிளீனிங் தேவை. தேவன் அந்த வீட்டை சுத்தமாக்க வேண்டுமானால் மறுபடியும் கூடி ஜெபிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. மறுபடியும் சேர்ந்து ஜெபிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. மறுபடியும் சேர்ந்து கரம் பிடித்து தேவனுடைய ஜனங்களை கூட்டி வந்து தேவனை உயர்த்தி மகிமைப்படுத்தி அவரை நாம் துதிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. டிஸ்கவரி சேனல்ல ஹாண்டட் ஹவுஸ்ன்னு ஒரு ப்ரோக்ராம் போடுவான் முன்னெல்லாம். இப்போ என்கிட்ட டிவி கிடையாது, அதனால போடுறானா இல்லையான்னு தெரியாது. ஹாண்டட் ஹவுஸ் அப்படின்னா அமானுஷ்யம் நிறைந்த வீடு. அங்கங்க கீன்னு சத்தம் போட்டுக்கிட்டு கதவு அப்படி திறக்கும், அப்படி போகும், அப்படி நடக்கும். என்ன நடக்கிறது என்று தெரியாது. நிறைய வீடை அப்படி காண்பிப்பார்கள். அதை அவர்கள் செயற்கை மூலமாக அதை செய்து எடுக்கிறார்களா இல்லை அவங்க அது நடக்கும் போதே காமிக்கிறாங்களான்னு தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், அந்த வீட்டுக்குள்ளே நடந்த சில காரியங்கள் அது அப்படியே பிசாசினால் செய்யப்பட்டவைகளாக அந்த வீட்டில் இருக்கும். ஒருவேளை நீங்கள் வாடகை வீட்டில் குடியிருக்கிறீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அல்லது நீங்கள் சொந்த வீட்டில் கட்டி இருந்தீங்கனாலும் அந்த வீட்டுக்குள்ள பிசாசுகள் வந்து குடியிருக்க ஆரம்பித்து விடுமானால் அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறதை பார்க்க முடியும். நல்ல கவனிங்க, நான் ஒரு சம்பவத்தை வாசிக்க நேர்ந்தது. ஒரு குறிப்பிட்ட ஊரிலே அப்படிப்பட்ட ஒரு புதிய வீட்டுக்குள்ளே குடி போனார்கள். அவர்கள் வாடகைக்கு எடுத்து அந்த வீட்டுக்கு குடி போறாங்க. குடி போனா கொஞ்ச நாள் அந்த வீடு நன்றாக இருந்தது, அமைதியா இருந்தது. நல்ல கவனிங்க, அந்த வீடு கொஞ்ச நாள் சுகமாய் சௌக்கியமாய் சந்தோஷமாய் இருந்தது. அந்த வீட்டிலே அந்த குழந்தை படுத்திருந்த அறையிலே கொஞ்ச நாள் அந்த குழந்தை அமைதியா சமாதானமா சந்தோஷமா படுத்திருந்தது. அதுக்கப்புறம் அந்த குழந்தை தூங்க ஆரம்பிச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு அழ ஆரம்பிச்சிடும். அந்த அம்மா வந்து பார்ப்பாங்க, கண்ணீரால் நிறைஞ்சிருக்கும். அந்த குழந்தையுடைய தலையெல்லாம் வேத்திருக்கும், கண்ணீர் ஊத்திருக்கும், அழுது கொண்டு இருப்பான். ஏன் என் பிள்ளை அழுகிறான்னு தெரியலையே. அது சபைக்கு போகிற அந்த அம்மா தன்னுடைய பாஸ்டருக்கு சொன்ன உடனே அந்த ஊழியம் செய்கிற ஒரு பெண்ணை அந்த வீட்டுக்கு அனுப்பினார்கள். அனுப்பி ஜெபிக்க சொன்னாங்க. ஜெபிக்கும் போது இந்த அருமை சகோதரிக்கு ஒரு காரியம் தென்படுகிறது.
கொஞ்ச நேரம் ஜெபிக்க ஆரம்பிச்ச உடனே அந்த வீட்டில் ஏதோ சைல்டு அபியூஸ் நடந்திருக்கிறது. ஏதோ ஒரு குழந்தைக்கு விரோதமாய் ஒரு குற்றம் நடந்திருக்கிறது. அந்த குழந்தையை ஏதோ செய்திருக்கிறார்கள். அதை நிழல் படம் போல காண்பிக்கப்படுகிறது. அதாவது ஒரு குழந்தையினுடைய படத்தை ஆண்டவர் காண்பித்து அந்த படத்தின் மீது செருப்பை வைத்து யாரோ அடிக்கிறதை போன்று ஒரு காட்சி அந்த தாய்க்கு தெரிந்திருக்கிறது. அவர்கள் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். அப்பொழுதுதான் காரியத்தை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அந்த வீட்டில் ஏற்கனவே வாழ்ந்தவர்கள், முதியவர்கள் அவருடைய பிள்ளைகளை மிக கொடுமையாய் நடத்தி இருக்கிறார்கள், மிக மோசமாக நடத்தி இருக்கிறார்கள், மிக கொடூரமாய் அவர்களை நடத்தினபடியினால் அந்த வீட்டிலே அசுத்த வல்லமை அதை அப்படியே தக்க வைத்திருக்கிறது. ஆகவே இந்த குழந்தை தூங்கும் போது அழுது கொண்டே இருக்கிறது. இந்த குழந்தைக்கு நிம்மதி இல்லை, மன சமாதானம் இல்லை, வந்து டார்ச்சர் பண்ணுது. இப்ப என்னாச்சு? இப்ப 2 பேரும் சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். ஆண்டவரே, இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற அசுத்த வல்லமைகள் வெளியேறுவதாக. நல்ல கவனிங்க, பல அனுபவங்கள் சில வீடுகளிலே அப்படியே தங்கி இருக்கிறது. சில காரியங்கள் செய்யப்பட்ட கொடுமைகள் அந்த வீட்டுக்குள்ளே தங்கி அசுத்தாவி அதை பயன்படுத்தி அடுத்த ஜெனரேஷனை, அடுத்த தலைமுறையை அது கொடுமைப்படுத்துகிறதா இருக்கிறது. ஆகவே என்ன ஆகிறது? அந்த அசுத்தாவிகள் குழந்தைகளை அலக்களிக்கிறது. உடனே இவர்கள் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். இயேசுவின் நாமத்தினாலே இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற அசுத்த வல்லமையை, குழந்தைகளை தொந்தரவு பண்ணுகிற வல்லமையை, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கெடுக்க நினைக்கிற அசுத்த ஆவியை, என் பிள்ளைகளுடைய நிம்மதியை திருடுகிற அசுத்த வல்லமையை. நல்ல கவனிங்க, பலர் இங்கே இருக்கிறவர்களுடைய வீடுகளில் நான் இப்பொழுதும் இங்கே இருந்தே நான் அவைகளை பார்க்க முடிகிறது, இங்கிருந்தே நான் உணர முடிகிறது. சிலருடைய வீடுகளிலே அப்படிப்பட்ட அசுத்த வல்லமை இன்னும் தங்கி இருக்கிறதை பார்க்கிறேன். இன்று அவைகளுக்கு விடுதலை உண்டு. அவைகள் வெளியேறி போய்த்தான் ஆக வேண்டும். அது என்ன சூழ்நிலையா இருந்தாலும் சரி, என்ன விதமான காரியமா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட அலைக்கழிப்பா இருந்தாலும் சரி, இன்று நான் அசுத்த வல்லமைகளுக்கு கட்டளையிடுவது, இயேசுவின் நாமத்தில் என் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை திருடுவதற்கோ, தூக்கத்தை திருடுவதற்கோ, நிம்மதியை திருடுவதற்கோ உனக்கு அதிகாரம் இல்லை இயேசுவின் நாமத்தினால. சில மலை வீடுகளை பார்க்கிறேன். அந்த வீடுகளிலே சத்துரு குடியிருக்கிறதை பார்க்கிறேன். அந்த வீட்டில் அடிமைத்தனம் இருக்கிறதை பார்க்கிறேன். ஐ டோன்ட் நோ யாருடைய வீடு என்று எனக்கு தெரியாது. ஒரு மலைப்பாங்கான வீடா இருக்கிறது. கர்த்தர் இப்பொழுது தம்முடைய கரத்தை நீட்ட விரும்புகிறார். கர்த்தர் அந்த வீட்டை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கர்த்தர் அந்த வீட்டுக்குள்ளே இப்பொழுது தம்முடைய வல்லமை அனுப்ப விரும்புகிறார். சந்தரா பாக்காமா, ஜெபிக்க ஆரம்பிக்கலாமா? இது விடுதலையின் நேரம். அசுத்த வல்லமைகள் வெளியேறும் நேரம். குழந்தைகளின் எதிர்காலத்தை திருட நினைக்கிற சகல அசுத்த வல்லமைகளும் வெளியேறுகிற நேரம். ராம்பா ராத்துனியா செபரியா ராச்சுலியா கரா பாத்துனமா ரியாச்சரபா ஷக்கரபா ரீதனமா. கமான், ஜெபிக்க ஆரம்பிக்கலாமா? ஏதோ ஒரு மலை வீடு, எனக்கு தெரியாது. அது இந்த ஊரா எந்த ஊர் என்று எனக்கு தெரியாது. கர்த்தர் அதை மாத்திரம் காண்பிக்கிறார். இப்பொழுது தேவ வல்லமை அந்த வீட்டுக்குள்ளே கடந்து செல்வதாக, கடந்து செல்வதாக, கடந்து செல்வதாக. அலை கழிக்கிற ஆவியே, பிள்ளைகளின் எதிர்காலத்தை திருட ஆவியே, இயேசுவின் நாமத்திலே கடிந்து கொள்ளுகிறேன். ஒரு தகப்பனாய் நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. இன்னைக்கு பல குடும்பங்களிலே நடக்கிற காரியத்திற்கு என்ன காரணம் என்றால் அசுத்த வல்லமைகள் இன்னும் அலைக்கழித்துக் கொண்டே இருக்கிறது. ஒருவேளை அந்த வீட்டுக்குள்ளே பூஜை நடந்திருக்கலாம். ஒருவேளை அந்த வீட்டுக்குள்ளே விக்கிரக ஆராதனை இதற்கு முன்பாக நடந்திருக்கலாம். ஒருவேளை அந்த வீட்டுக்குள்ளே இதற்கு முன்பு ஏதோ பலி செலுத்தப்பட்டிருக்கலாம், ஏதோ கோழியோ ஆடோ வெட்டப்பட்டிருக்கலாம், அல்லது பூஜைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கலாம். ஆண்டவர் அதை விரட்ட வேண்டுமானால் ஹவுஸ் கிளீனிங் தேவை, ஹோம் கிளீனிங் தேவை. உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற காரியங்கள் எரியப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. நடந்தது என்ன? அன்று இரவோடு அந்த குழந்தை அழுவது நிறுத்தினது. அழுவதை நிறுத்தினது. அந்த குழந்தை மகிழ்ச்சியாக தூங்க ஆரம்பித்தது. இன்று நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்க வீட்டை சுத்தம் பண்ணுங்க, ஜபத்தினால் நிரப்புங்க,
உங்க வீட்டுக்குள்ள தேவ வல்லமையை இறக்குங்க. உங்க வீட்டுக்குள்ள ஜெப கூட்டத்தை நடத்துவதற்கு ஆரம்பிங்க. தேவ ஆசாரியனை கூப்பிட்டு அந்த வீட்டை சுத்தம் பண்ணுவதற்கு அழையுங்க. கர்த்தர் அந்த வீட்டுக்குள்ள அசைவாட ஆரம்பித்து விடுவாரா? எத்தனை பேர் விசுவாசிக்கீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை வைத்து சொல்லுங்க, என்னுடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக, என்னுடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பல பிள்ளைகளுடைய திருமண தடைகள் மாறும், பல பிள்ளைகளுடைய திருமண காரியங்கள் மாறும், உங்களுடைய தொந்தரவுகள் மாறும். நடக்க கூடாதபடி கட்டப்பட்டிருக்கிற காரியங்கள் மாற வேண்டுமானால் அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற அசுத்த வல்லமைகள் வெளியேறித்தான் ஆக வேண்டும். விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. இதை குறித்து நான் தியானித்துக் கொண்டிருக்கும் போது ஆவியானவர் தொடர்ச்சியாக என்னுடைய பேச ஆரம்பித்தார். சில வீடுகளில் இருக்கிற பொருட்களை கர்த்தர் எனக்கு காண்பித்தார். சில வீடுகளிலே சில பொருட்கள் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. நான் ஒரு வீட்டுக்கு போவேன், அடிக்கடி அங்கே போய் ஜெபிப்பேன், ஆனால் அவர்களுடைய வியாதி மாறவே மாறாது. தொடர்ந்து ஜெபிப்பேன், அவங்க வீட்டுக்காக தொடர்ந்து வீட்டிலையும் ஜெபிப்போம், ஆனா அவங்களுடைய வியாதி மாறின பாடில்லை. காரணம், ஒரு நாள் அவளுடைய வீட்டுக்கு போனேன். அந்த வீட்டிலே ஒரு படம் மாட்டப்பட்டிருந்தது. அந்த படத்திலே ஒரு நபர் உட்கார்ந்து இருக்கிறதை போன்றும் 2 கரத்தை இப்படி உயர்த்தி அவர்களை ஆசீர்வதிக்கிறதை போன்றும் காணப்பட்டது. நான் யார் என்று கேட்டேன். இவர் யார்? அவர் ஒரு சாமியார். நல்ல கவனிங்க, இன்றைக்கு அநேக வீடுகளிலே வைக்கப்பட்டிருக்கிற விக்கிரகத்தின் போட்டோக்களிலே சத்துரு மறைந்திருக்கிறதை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நான் அதை குறித்து ஜெபித்துக் கொண்டே இருந்த போது நேற்று இரவு நான் தூங்கவே இல்லை. ஒரு பக்கம் எனக்கு இருமல், இன்னொரு பக்கம் ஆவியானவர் என்னை எழுப்பிக் கொண்டே இருக்கிறார். நானும் பாஸ்டரமாவும் சேர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோம். அவர்களும் தூங்கல, நானும் தூங்கல, 2 பேரும் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோம். ஆவியானவர் என்கிட்ட பேசிட்டே இருக்கிறார். அப்ப சொன்னாரு, நிறைய பேருடைய சகோதரியுடைய கழுத்திலே தொங்கும் தாலிக்குள்ளே சத்துரு மறைந்திருக்கிறான். நான் கேட்டேன், ஆண்டவரே, அது எங்களுடைய ட்ரெடிஷன் ஆச்சே, அது எங்களுடைய ஆண்டவரே தொடர்ந்து வருகிற ஒரு விதமான காரியம் ஆயிற்றே, அதை எப்படி நாங்கள் மாற்ற முடியும்? ஆண்டவர் சொன்னார், எந்த பொருளெல்லாம், எந்த காரியமெல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்தவில்லையோ, எந்த காரியமெல்லாம் கர்த்தரை உயர்த்தவில்லையோ, அதெல்லாம் அவர்களுக்கு நிச்சயமாய் எதிராய் கிரியை செய்யும் என்று கர்த்தர் என்னோடு சொன்னார். அநேகர் இன்னும் அதே காரியத்தை போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் அதே விக்கிரகத்தை பொறித்த காரியங்களை கழுத்திலே தொங்க விட்டிருக்கிறீர்கள். சில வீடுகளிலே சிலர் கொடுத்த பரிசு பொருட்களை பார்க்கிறேன். அந்த பொருட்களிலே விக்கிரகங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த விக்கிரகங்கள் இன்னும் உங்களை டார்மென்ட் பண்ணி கொண்டே இருக்கிறது, இன்னும் உங்களை அலக்களித்துக் கொண்டே இருக்கிறது. நிறைய பேருக்கு காரணமே தெரியல. ஏன் இப்படி நடக்கிறது? ஏன் இப்படி காரியங்கள் சம்பவிக்கிறது? ஒரு சம்பவத்தை நான் வாசிக்க முடிந்தது ஒரு புஸ்தகத்திலே. அமெரிக்க தேசத்திலே இல்லினாய்ஸ் என்ற இடத்திலே ஒரு சகோதரன், ஒரு ஆவிக்குரிய மனிதன், ஊடு என்று சொல்லப்படுகிற ஆப்பிரிக்க தேசத்தின் ஒரு தேவதையை அங்கே விற்கிறதை பார்க்கிறார். அந்த கடையிலே விற்கிறது நன்றாய் இருக்கிறது, அதை பார்க்க அழகாய் இருக்கிறது என்று சொல்லி வீட்டுக்கு வாங்கி வருகிறார். அந்த விக்கிரகத்தின் பெயர் ஊடு, OVOODOO. இது என்னவாம்? இந்த ஊடு என்பது ஒரு விதமான மந்திர வித்தை. ஹெய்தி என்கிற தீவிலே அந்த மந்திர வித்தையை செய்துதான் அந்த பொம்மையை உருவாக்குவார்கள். இது கடையிலே விற்கிறது என்று சொல்லி அவரும் வாங்கி கொண்டு வந்து விட்டார். வீட்டுக்கு கொண்டு வந்து வைத்து அதை அவர்கள் வைத்து கொஞ்ச நாள் பூச்சிப்பதெல்லாம் அல்ல, சும்மா வச்சிருக்காங்க, அழகாக இருக்கிறது என்று சொல்லி. நன்றாய் கவனியுங்கள், நான் சொல்லுகிறதை நன்றாய் கவனியுங்கள் பிரியமானவர்களே. இன்று கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். நம்ம வீட்டை சுத்தமாக்க விரும்புகிறார். உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற சிலைகள் எதுவா இருந்தாலும் வெளியேற்றப்படுவதாக. ஏனென்று நான் சொல்லுகிறேன், நன்றாய் கவனியுங்கள். அந்த சிலைக்குள்ளே ஏற்கனவே செய்வினை வைத்து அவர்கள் ஆவிகளை ஒவ்வொரு வீட்டுக்கும் அனுப்புகிறார்களாம்.
அப்படி அனுப்பப்பட்ட ஆவி அந்த வீட்டுக்குள்ளே வந்து நிம்மதியை கெடுக்கிறது. அது பணத்தை திருடுகிறது, அது சுகத்தை திருடுகிறது, அது தேவையில்லாத காரியங்களை செய்கிறது. எந்த சிலையாயிருந்தாலும் சரி, எந்த படமாயிருந்தாலும் சரி, எதெல்லாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தவில்லையோ, இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், அவைகளை எல்லாம் தூக்கி எறியுங்கள். எறிவதற்கு பதிலாக எரித்து போடுங்கள். சொல்லுங்க ஆமென். அவளெல்லாம் எரிச்சு போடுங்க, எரிக்கட்டும். என்ன நடந்து தெரியுமா? கர்த்தர் அவருக்கு வெளிப்படுத்துகிறார். ஒரு நாள் ராத்திரி உட்கார்ந்து ஜெபம் பண்றாரு. ஆண்டவரே, நிம்மதி இல்ல, வீட்டுல சுகம் இல்ல, சௌக்கியம் இல்ல, சமாதானம் இல்ல. உடனே ஆவியானவர் சொன்னாரு, அந்த பொம்மையை பாரு, அதுக்குள்ள என்ன இருக்கு பாரு. அதை எடுத்து கொண்டு வந்து அவர் என்ன செய்தார் தெரியுமா? தீ மூட்டி அதற்குள்ள போட்டார். நடந்தது என்ன தெரியுமா? ஒரு காற்றும் அடிக்கல. வெளியே இருந்து வீட்டுக்குள்ளேயே ஒரு சுழல் காற்று எழும்புகிறது. என்று ஒரு சுழல் காற்று எழும்புகிறது. எழும்பி அந்த வீட்டுள்ள படங்களை ஆட்டுகிறது, ஃபேனை ஆட்டுகிறது, அந்த வீட்டில் செல்ஃபை தட்டுகிறது. கவனிங்க, இந்த அசுத்தாவி எரிக்கப்படுமானால், ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு அவர்களை சந்தித்த போது மந்திரவாதிகள் சகல மந்திர புஸ்தகத்தையும் நடு ரோட்டில் லட்சக்கணக்கான ரூபாய் பெருமான மந்திர புஸ்தகங்களை நடு ரோட்டிலே போட்டு எரித்ததை வேதம் எழுதி வைத்திருக்கிறது. அதனால தான் சொல்றேன், ஒரு தாயத்து உங்கள் கைகளில் இருக்கலாகாது. ஆமென். ஒரு படமும் உங்க வீட்டுக்குள்ள இருக்கலாகாது. ஒரு காரியமும் உங்கள் கரங்களில் இருக்கலாகாது. காரணம் என்ன? கர்த்தர் அவைகளுக்கு எதிரியாய் இருக்கிறார், அல்லது அவைகள் உங்கள் வாழ்க்கைக்கு எதிராயிருக்கிறது. அது என்ன பொம்மையா இருந்தாலும் சரி, அது என்ன படமாய் இருந்தாலும் சரி, இன்று அதை சுத்தம் செய்ய ஆரம்பியுங்கள். உண்மைன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே? கரங்களை வைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்களா? இன்று கர்த்தர் உங்களை விடுதலை செய்ய விரும்புகிறார். இன்று உங்களுக்கு சுகம் தர விரும்புகிறார். இன்று உங்களுக்கு விடுதலை தர விரும்புகிறார். உங்களுக்கு நன்மை செய்ய விரும்புகிறார். உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இன்று உங்களை சுத்தமாக்க விரும்புகிறார். இன்று உங்களை சுகமாக்க விரும்புகிறார். ஆகவே திருடன் வருவதற்கு எந்த வழியும் அங்கே வைக்காதிருப்பீர்களாக. திருடன் உள்ளே வருவதற்கு எந்த இடமும் கொடுக்காதிருப்பீர்களாக. திருடன் உள்ளே வருவதற்கு எந்த வழித்தடமும் இல்லாமல் எல்லா கதவுகளையும் ஜன்னலையும் நீங்கள் அடைத்து வைப்பீர்களாக. அல்லேலூயா. கையை வைத்து சொல்ல மாட்டேங்கிறீங்களப்பா? அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரங்களிலே சில நபர்கள், நல்ல கவனிங்க, நம் மனுஷனுக்கு எதிரி இல்லை, ஆனால் சில நபர்களை நீங்கள் தவிர்த்தால் ஒழிய உங்களுக்கு ஆசீர்வாதம் வராது. சில நபர்களை நீங்கள் தவிர்த்தால் ஒழிய, சில நபர்களோடு இருக்கிற தொடர்புகளை துண்டித்தால் ஒழிய ஆசீர்வாதம் வராது. அது ஒருவேளை போன் காலா இருக்கலாம், உங்களுக்கு அழைக்கிற யாரோ ஒரு மனிதனா இருக்கலாம், யாரோ ஒரு மனுஷியா இருக்கலாம், யாரோடு உள்ள தொடர்பா இருக்கலாம். அவைகள் பிசாசினால் அனுப்பப்பட்டவைகளாய் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. சத்துருவினால் ஏவப்பட்ட ஒரு காரியம் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அவைகளை துண்டித்தால் ஒழிய, அவைகளை கட் பண்ணினால் ஒழிய உங்களுக்கு விடுதலை வராது. ஒருவேளை உங்க சொந்தமா இருக்கலாம், அதுவேளை நண்பனாய் இருக்கலாம், அது யாரோ ஒருவனாய் இருக்கலாம், அது ஏதோ ஒரு காரியத்திற்காய் உங்களை தொடர்பு கொள்ளலாம். கர்த்தர் இந்த காலையில உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிறார், அவைகளை துண்டித்தால் ஒழிய, யாராயிருந்தாலும் சரி, அவர்களை துண்டித்தால் ஒழிய உங்களுக்கு அற்புதம் நடக்காது, அதிசயம் நடக்காது. இந்த காலையிலே கர்த்தர் உங்கள் வீட்டை சுத்தம் பண்ண விரும்புகிறார். கர்த்தர் உங்கள் வீட்டை சுத்தம் பண்ண விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆவியானவர் தொடர்ந்து என்னோடு பேசினார். அதை மாத்திரம் நான் முக்கியப்படுத்தி நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். இன்று பல குடும்பங்கள், அதாவது கணவனும் மனைவியும் சேர்ந்து வாழ விடாதபடி தடுக்கிற ஒரு ஆவி உலாவிக் கொண்டிருக்கிற, அது predominantly மிக மோசமாய் குடும்பங்களை பாதிக்கிறதை கர்த்தர் என்னோடு சொன்னார். பல குடும்பங்களிலே பிரிவினையின் ஆவி செயல்படுகிறது. அதாவது எப்படி தெரியுமா? இப்பெல்லாம் பிசாசு கிரியை செஞ்சிட்டு இருக்கான்.
டிவோர்ஸ் வரைக்கும் போறதுக்கும் ரெடியா இருக்கிறாங்க. இன்னைக்கு பல பல குடும்பங்கள் பேசுகிறது, இதை விட நான் டைவர்ஸ் பண்றது நல்லது. சகிப்புத்தன்மை போய்விட்டது. காரணம் என்ன? இதற்கு கர்த்தர் எனக்கு சொல்லிக் கொடுத்த காரியம், பிசாசு குடும்பங்களை பிரிக்க விரும்புகிறான். வாசிக்கலாம் ஒரு வசனத்தை நான் சொல்லி முடிக்கட்டும், உங்களை ஆசீர்வதித்து. 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்துக்கு திருப்பலாம். 1ஆம் வசனத்தை வாசிப்போம். நீங்கள் எனக்கு எழுதின காரியங்களை குறித்து நான் எழுதுகிறது என்னவென்றால், ஸ்திரீயை தொடாமல் இருக்கிறது மனுஷனுக்கு நல்லது. நல்லது. ஆகிலும் ஆகிலும் எல்லாம் சொல்லுங்க. ஆகிலும் ஆகிலும் வாசிமா. வேசித்தனம் இராதபடிக்கு அவனவன் தன் சொந்த மனைவியையும் அவளவள் தன் சொந்த புருஷனையும் உடையவர்களாய் இருக்க வேண்டும். நல்ல கவனிங்க, வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. பவுல் சொல்றாரு, ஸ்திரீயை தொடாமல் இருப்பது நல்லது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, விபச்சாரம் இல்லாத வாழ்க்கை வாழ வேண்டுமானால் அவனவன் தன் சொந்த மனைவியையும் அவளவள் தன் சொந்த புருஷனை, எல்லாம் சொல்லுங்க வாயை திறந்து, சொந்த மனைவியையும் சத்தமா சொந்த. அதனால வேதம் தெளிவா சொல்லுது, தன் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிய கடவர்கள். எல்லா புருஷன் சொல்றதும் நல்லா இருக்கும். பிரதர் நீங்க என்ன சொல்றீங்க பிரதர்? வான் பிரதர் என்ன சொல்றாரோ அதை செய்ய. வான் பிரதர் என்ன சொல்றாரோ அவர் அது கிடக்குதுங்க. அதை சமாளிக்கிறதே பெரிய பாடா. எப்படி அது கிடக்குது, அதை சமாளிக்கிறதே பெரிய பாடா. நான் சொல்றேன், உன் வீட்டுக்குள்ள பிசாசு வந்துட்டான்றது உனக்கே தெரியல. உன் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படியாதபடி இன்னைக்கு நான் கேட்கிறேன், மனைவியே உன்னை பார்த்து கேட்கிறேன், உன் செல்போனை உன் புருஷனுக்கு காட்ட முடியுமா? லாக் போடாம எடுத்து கொடு பார்ப்போம். God bless you மா, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அநேக சகோதரிகள் லாக் போடாம வச்சிருக்கீங்க. என் போன் எனக்கு என்னைக்குமே லாக் கிடையாது, என் மனைவியின் போன் என்னைக்குமே லாக் கிடையாது. நாங்க 2 பேரும் எடுத்து பார்ப்போம். நான் கேட்கிறேன், உங்க போனை எடுத்து உன் மனைவி பார்க்க முடியுமா? உன் மனைவி போனை பார்த்து உங்க வீட்டுக்காரர் பார்த்து செக் பண்ண முடியுமா? ஏன்? எத்தனையோ ரகசியங்கள். ஒரு பாப்பா என் போன் எடுத்து ஏதோ அடிக்க சொன்னா, ஐயா லாக் லாக் எங்க இருக்கு? என்ன இருக்கு லாக் இருக்கிறதுக்கு? லாக் இருக்கிறதுக்கு என்ன இருக்கு? நல்ல கவனிங்க, விபச்சார பாவம் இல்லாதபடிக்கு அவர்கள் கீழே வசிமா. புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன், அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவள். மனைவியே புருஷனே உனக்கு கடமைகள் இருக்கிறது, உனக்கு கடமை இருக்கு. இன்னைக்கு கொஞ்சம் பிள்ளைகள்லாம் காதை மூடிக்கணும், நான் கொஞ்சம் தெளிவா பேசணும். உனக்கு கடமை இருக்கிறது. வாசிக்கலாம், கீழே வாசிப்பா. மனைவியானவள் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல, புருஷனே அதற்கு அதிகாரி. அப்படியே புருஷனும் தன் சுய சரீரத்துக்கு அதிகாரி அல்ல, மனைவியே அதற்கு அதிகாரி. 5ஆம் வசனம் சொல்லுது, உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் தடையாய் இராதபடிக்கு இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டும். லிசன், பிரிந்திருக்க வேண்டும் என்று சம்மதித்தால் அன்றி ஒருவரை ஒருவர் பிரியாதிருங்கள். ஹலோ, புருஷன் முகத்தை கூட பார்க்கறது இல்லை சிலர்லாம். இதுல இன்னும் கொஞ்சம் இப்ப எல்லாம் டெவலப் ஆயிருச்சு. அப்பா வயசு வந்த உடனே வயசாயிடுச்சு, உனக்கெல்லாம் வயசாயிடுச்சுப்பா, நீ அப்பா நீ அக்கா வீட்டில் இரு, அம்மா நீ சின்ன தம்பி வீட்டில் இரு, 6 மாசம் கழிச்சு நீ எங்க வா, நீ அங்க போ. என்ன ஆயிடுச்சு?
என்ன ஆயிடுச்சுங்க? மரணம் நம்மை பிரிக்கும் வரை. ஹலோ, நீ ஆண்டவர் முன்னிலையா கல்யாணம் பண்ணி இருந்தனா, ஆண்டவருக்கு முன்னாடி சத்தியம் பண்ணிருக்க, மரணம் நம்மை எவனாவது அப்பா அம்மாவை வயசான காலத்துல பிரிச்சான், பரலோகம் போக மாட்டான். கணவனும் மனைவியும் கடைசி வரைக்கும் ஒரு வீட்டில் தான் இருக்கணும். பிள்ளைகளே, வாலிப தம்பிமார், உங்களுக்கு சொல்றேன், உன் அப்பாவை பிரிச்சு அங்க அக்கா வீட்டுக்கு போ. உன் வக்கில்ல உனக்கு சோறு போடுறதுக்கு, உங்க அப்பாவுக்கு ஒரு வாய் கஞ்சி ஊத்துறதுக்கு உனக்கு வக்கில்ல. 2 பேரையும் பிரிச்சு அங்க ஒருத்தன் இங்க ஒருத்தன் போ, அங்க போ. அவன் போற வழியிலே செத்து போவான். என்னெல்லாம் பிரிச்சுட்டீங்கன்னா போய் சேரத்துக்குள்ள செத்துடுவேன். உண்மையாங்க, என் மனைவியை கேட்டு பாருங்க, அவங்க சொல்லுவாங்க. நான் அவங்க கிட்ட பிராமிஸ் வாங்கியிருக்கேன், ஒரு கட்டளை இட்டிருக்கேன், நான் செத்த பிறகுதான் நீ சாகணும். ஏன்? என்னால முடியாது. செத்த அதோட உயிர் போன அடுத்த நிமிஷம் நான் கண்ண மூடிடுவேன். நல்ல கவனி, நல்ல கவனி. புருஷனே மனைவியின் சரீரத்திற்கு அதிகாரி. மனைவியே புருஷனின் சரீரத்திற்கு அதிகாரி. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? மியூச்சுவலா அதிகாரிக. நான் உன்னை பார்த்துப்பேன், நீ என்ன பார்த்துக்குவ. ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்க? இன்றைக்கு குடும்பத்தை உடைப்பதற்கு சத்துரு கொண்டு வருகிற ஒரு காரியம் தான் பிரிவினை. யாருமே நடுவில் வரக்கூடாதுங்க. கணவனுக்கும் மனைவிக்கும் நடுவில் அப்பா அம்மா அக்கா தங்கச்சி தம்பி நோ. இந்த அன்புக்கு நடுவில் எது வந்தாலும் பிசாசு அதை கொண்டு வருகிறான், சத்துரு அதை கொண்டு வருகிறான். ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. வீட்டுக்குள்ளே சுகத்தை கெடுப்பதற்கு ஒரு வழிதான் சத்துரு கொண்டு வருகிற இந்த காரியம். ஜெபமே ஆனாலும் உபவாசமே ஆனாலும் மனைவி எனக்கு அனுமதி கொடுத்தாலொழிய ஜெபம் இல்லை. ஹலோ ஹலோ, நான் சொல்லல, பவுல் தான் சொல்றேன். அவர் சொல்லுவாரு, இப்படி தொடாம இருந்தா நல்லது, ஆனாலும் தப்பக்குன்னு சொல்லிடுவாரு. எப்பா, நான் தான் சொல்றேன், அதை பைபிள் சொல்லல, என் காரியத்தை சொல்றேன். ஆனாலும் இன்னைக்கு நான் சொல்றேன், கணவனும் மனைவியும் சேர்ந்து இந்த காரியத்தை நாம் உடைக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்க? கணவனும் மனைவியும் சேர்ந்து ஜெபித்து நீங்கள் இந்த காரியத்தை நிறைவேற்ற வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. வேதம் சொல்லுகிறது, இதை நான் கட்டளையாய் சொல்லாமல் என்னவா சொல்றேன்? யோசனையா சொல்றேன். எதை? தொடாம இருக்கிறது நல்லது, பிரிந்து இருக்கிறது நல்லது அப்படின்னு யோசனையா சொல்றேன். கட்டளை வேற. ஏன்னா தேவன் இணைத்ததை, நல்ல சத்தமா சொல்லுங்க, தேவன் இணைத்ததை. நான் எப்பவுமே கல்யாணத்துல சொல்லுவேன், ஆண்டவர் ஆட்டுக்கு வாலை எப்படிதான் வச்சிருக்காரு? எவ்வளவு பெருசு. மாட்டுக்கு இருக்கிற மாதிரி இல்லையே அப்படின்னு நீ நினைச்சனா எப்படிதான் இருக்கும்? அது ஆடுறத நான் பார்த்துருக்கேன். இப்படிதான். அது என்ன ஈ உட்காந்தாலும் கொசு உட்காந்தாலும் இப்படிதான். கல்யாணம் கட்டின பிறகு ஒன்ன போய் கட்டிக்கிட்டேனே, என்னை எங்க சிங்காரத்தோப்புல கேட்டாக, சிங்கப்பூர்ல கேட்டாக, அப்புறம் என்னங்க எங்க கேட்டாக? அது முதல்ல கேட்டாகல்ல, எனக்கு நோ சொல்லிட்டு போக வேண்டியது தானே. ஹலோ, எனக்குங்கிறது நான் பொதுவா சொல்றேன்பா, நல்லா கவனிங்க. முதல்ல கேட்டாகல்ல, அப்புறம் அப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க?
இப்போ வந்து நீ நொட்ட நீ சொட்ட அப்படின்னா எனக்கு சொட்டதான். ஹலோ, நல்ல கவனிங்க. குடும்பம் தான் முதல் சபை. ஆமென் சொல்லுங்க. வேதம் சொல்கிறது, எங்கே 2-3 பேர் நாமத்தினாலே கூடி இருக்கிறீர்கள் அவர்கள் மத்தியிலே முதல் சபை என்ன தெரியுமா? உன் குடும்பம் தான். நீ தான் அதற்கு ஆசாரியன். ஒரு ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்க. நீ தான் அதற்கு ஆசாரியன். ஆமென். குடும்பங்களை வென்றெடுப்போம், தேவனுக்கான சபையாய் நின்றெடுப்போம். காரணம் என்ன? வேதம் சொல்லுகிறது, நாம் தேவனுடைய மணவாட்டியாய் இருக்கிறபடியினால் கர்த்தர் சபையை அவருடைய இரத்தத்தை சிந்தி சம்பாதித்து அதை சுத்தமாக்கி சுகமாக்கி மறுபடியும் கரை திரை இல்லாமல் பிதாவின் முன்பாக நிறுத்தும்படியான ஒரு பெரிய சபதத்தை சிலுவையின் மீது ஏற்று ரத்தம் சிந்தி உன்னையும் என்னையும் அவர் மீட்டெடுத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்ல ஆளைய காணுமே. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிங்க. குடும்பத்தை இன்று பிசாசு தொடாமல் தேவ வல்லமையினால் நிரப்ப போகும். கணவனும் மனைவியும் ஆசீர்வதிக்கப்பட. ஆமென் சொல்லுங்க. அதனாலதான் நான் இதை சொல்லி முடிக்கட்டும். வாசிக்கலாம். உன்னத பாட்டு, உன்னத பாட்டின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். ஒன்பதாம் வசனத்தை வாசிக்கலாம். என் பிரியமே, என் பிரியமே, பார்வோனுடைய ரதங்களில் பூண்டிருக்கிற பரிவு பஞ்சுக்கு உன்னை ஒப்பிடுகிறேன். அல்லேலூயா. என்னைக்காவது உங்க ஒய்ஃபை பார்த்து என் பிரியமே இருக்கீங்களா? ஹலோ. எங்க மாமா ஒருத்தர் இருந்தார், இறந்துட்டார். அவருக்கு பேர் அடைக்கலம். அடைக்கலம் பேரு. நான் எங்க அத்தைய அவர் கூப்பிடுறது கேட்டிருக்கிறேன். எங்க அத்தை பேரு நல்லம்மா. நல்லம்மா அப்படிம்பாரு. 2 முறை அது கேட்கல. ஏன் நாயே? என்னது வாசிங்க. இங்க இவர் எப்படி கூப்பிடுறாரு? பிரியமே, என் பிரியமே. எப்படி கூப்பிடுறாரு சொல்லுங்க? என் பிரியமே. ஏப்பா நீங்க கூப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க? நீங்க மேல பார்த்து கூப்பிடுங்க. கையை வைத்து மேல பார்த்து கூப்பிடுங்க. ஆண்டவரை பார்த்து என் பிரியமே சொல்லு தம்பி. என் பிரியமே, என் ரூபனே. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க மனைவிய அன்பா கூப்பிடுங்க. நானும் ரொம்ப பிளைண்டா இருந்தேன். கோச்சுக்கிட்டா 5 நாள் பேச மாட்டேன். வரட்டும், அவளே வரட்டும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பேன். எப்படி வரட்டும் பார்க்கலாம். ஆவியானவர் சொன்னார், 5 நாள் சாப்பிடாம இருப்பியாடா, 5 நாள் ஒய்ஃப்கிட்ட பேசாமல் இருக்கிறிய, அவளே வரட்டும்ங்கிறிய. அதெல்லாம் இப்பெல்லாம் ரிலேட் பண்ணுறதே இல்லை. என் பிரியமே, என் ரூபவதியே. நான் டெய்லி என் ஒய்ஃபை கொஞ்சிறது எப்படி தெரியுமா? உலகத்திலே ஒன்றை மாதிரி அழகு யாரும் கிடையாது. அல்லேலூயா. ஹலோ. என்னைக்காவது நீங்கள் சொல்லியிருக்கீங்களா? மூஞ்ச பாரு, மூஞ்ச. நீங்கள் கொஞ்சிறது எப்படி? மூஞ்ச பாரு, மூஞ்ச. ஹலோ. வார்த்தைகள் தான் வாழ்க்கையை பில்ட் பண்ணும். உங்க வார்த்தை தான் உங்க வாழ்க்கையை உருவாக்கும். உங்க வாழ்க்கையில பிசாசு கொண்டு வந்திருக்கிற சதிகளை நீங்க முறியடிக்கணுமா? மனம் விட்டு உட்கார்ந்து பேசுங்க. ஒருவரை ஒருவர் நேசிங்க. ஒருவரை ஒருவர் நிபந்தனை இல்லாம நேசிங்க. கர்த்தர் உங்க குடும்பத்தை ஆசீர்வதித்து உயர்த்த விரும்புகிறார். 3 காரியங்களை தேவன் திரும்ப வர வைக்க விரும்புகிறார். ஒன்று, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற டிப்ரெஷன்,
உங்க மன அழுத்தத்தை போக்கி உங்க வீட்டை சுத்தமாக்க விரும்புகிறார். ஒருவேளை அது ஏதோ ஒரு பொருளால் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்திருக்கலாம். இரண்டாவது, ஏதோ ஒரு மனிதரால் ஒரு காரியம் அங்கே நடைபெற்றிருக்கலாம். மூன்றாவது, பிசாசு உங்கள் குடும்பத்தை பிரிப்பதற்காக, உடைப்பதற்காக உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் அல்லது உங்கள் கணவனுக்கும் இடையிலே ஏதோ ஒன்றை போட்டிருக்கலாம். இன்று மூன்றிலும் கர்த்தர் விடுதலை தர விரும்புகிறார். இப்போ வாசிக்கலாமா? யோவான் 10:10, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் என்றார். ஒரு அல்லேலூயா சொல்லலையே. நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும். கையை வைத்து சொல்லுங்க, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும். சொல்லுங்க, ஜீவன், ஜோய், ஜோய் ஜீவன், abundant life. சொல்லுங்க, abundant life, நிறைவு வாழ்வு, எடுக்க எடுக்க குறையாத வாழ்வு. அதுதான் அபிஷேகம். கரங்களை வைத்து சொல்லுங்க, அதுதான் அபிஷேகம். இன்னைக்கு அதான் பாடணும். கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, இடுப்பு அளவும் போதாதையா. என்ன அளவு போகணும்? நீந்தி நீந்தி நீந்தி, அன்பில் நீந்தி, மகிழ்ச்சியில நீந்தி, சந்தோஷத்துல நீந்தி நாம் ஆண்டவரை மகிழ்வுபடுத்த வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அல்லேலூயா.